எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற கவிதை வரிகளோடு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணிகள் தொடர்வது மிக சிரமமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நான் அரசியல் பேசவில்லை. காலகட்டத்தில் கூட்டணிகள் தொடர்வது சிரமமாக இருக்கிறது. ஆனால் ஒரு கூட்டணி 25 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் ஸ்டாண்டிங் ஒவேஷன் என்று சொல்வார்கள். நாம் எழுந்து நின்று மேடையில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கு நமது வாழ்த்துதல்களை பலத்த கரகோஷத்தோடு செலுத்துவோமா? உங்களுக்கு நன்றி. தேசம் காக்கும் இந்த கல்வி பணியில் நீங்கள் ஆட்சி வருகிற சேவைகள் வெள்ளி விழாவை கடந்து வைர விழாவை கடந்து வானோங்கி உயர எல்லோரின் சார்பிலும் வாழ்த்துகிறேன். இந்த வரலாற்று பூர்வமான நிகழ்வில் விருந்தினராக அழைத்து இந்த வரலாற்றில் எனக்கும் ஒரு புள்ளியை தந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படித்த பள்ளிக்கூடத்தினுடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் போது தலைமை விருந்தினராக செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்று காலை கல்லூரிக்குள் நுழைந்த போது எனக்கு என்னுடைய பள்ளிக்கூட ஞாபகம் வந்தது. 10ஆம் வகுப்பில் என்னுடைய அறிவியல் டீச்சர் மிஸ்ஸஸ் ஆனி டீச்சர் என்னுடைய அறிவியல் ஆசிரியை. அதில் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அது ஒரு அறிவியல் வகுப்பு. டீச்சர் என்ன சொல்லி கொடுக்கிறாங்கன்னா, இதயத்தின் குறுக்கு வெட்டு தோற்றம், கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ஹார்ட். அதுல அவங்க சொல்றாங்க வலது ஆரிக்கல் வலது வென்ட்ரிக்கல், இடது ஆரிக்கல் இடது வென்ட்ரிக்கல் எல்லாம் சொல்லி இதயத்தை பத்தி பாடம் நடத்தினாங்க. பாடம் நடத்தி முடிச்ச பிறகு என் பக்கத்தில் இருந்த என் ஃப்ரெண்டு சொன்னா 18 அப்படின்னா. பின்னாடி இருந்த பாலமுருகன் சொன்னான் 18 இல்லடா 20 அப்படின்னா. எனக்கு ஒரே ஆச்சரியம். என்ன அது 18ன்றான் ஒருத்தன் 20ன்றான், இன்னொருத்தன் 22ன்றான். நடந்தது அறிவியல் வகுப்பு. இதுல கணக்கு போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது, எங்க ஆனி டீச்சர் பாடம் நடத்தும் போது அடிக்கடி புரியுதா புரியுதா புரியுதான்னு கேட்பாங்க. மாணவர்கள் பாடத்தை விட்டுட்டு எத்தனை முறை எங்க டீச்சர் புரியுதா சொல்லி இருக்கிறாங்கன்னு கூட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கூட்டமும் சரியா பண்ணல. இப்படியெல்லாம் அறிவியல் படித்துதான் விஞ்ஞானியாக உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். அன்று எனது ஆசிரியை எனக்கு போதித்தார், நியூட்டனின் 3வது விதி, ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு. அது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஆனா அந்த 2 மார்க் கொஸ்டினை நான் நல்லா படிச்சதுனால இன்று இந்தியா சொந்தமாக போர் விமானத்திற்கு ஒரு என்ஜினை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதே நியூட்டனின் 3வது விதி அடிப்படையில் நான் அதில் ஒரு ராணுவ விஞ்ஞானியாக, தமிழகத்தின் பிரதிநிதியாக நான் களமாடி வருகிறேன் என்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய ஆசிரியருக்கு இந்த தருணத்தில் எனது நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கல்லூரியினுடைய பெயர் எனக்கு மிக நிரம்ப பிடித்திருக்கிறது. ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கும் நான் விமானத்துல வரும்போது உங்களுடைய கல்லூரியினுடைய பெயரை யோசித்தேன். எப்படி வைத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன் வைத்தார்கள் என்று தெரியாது. அதுல பார்க்கும்போது ஸ்ரீ, முதல் எழுத்து ஸ்ரீ. ஸ்ரீ என்றால் எல்லோரையும் ஸ்ரீமதி ஸ்ரீமான் என்று கூப்பிடுவோம் இல்லையா, ஒரு மதிப்பு. சரஸ்வதி என்பது கல்வியின் குறியீடு. தியாகம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. பாருங்கள், கல்வி இருக்கிற இடத்தில் மதிப்பு வரும். கல்வியோடு தியாகமும் சேர்கிற பொழுது என்ன நடக்கும்? அடுத்த எல்லாமே ராஜா தான். கல்வியோடு மதிப்பும் சேருகிற பொழுது, அதில் தியாகமும் சேருகிற பொழுது, அப்படி சேர்ந்தவர்கள் ராஜாக்களாக ராணிகளாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்கிற வகையில் தான் உங்களுடைய கல்லூரியின் பெயர் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது என்னுடைய அனுமானம். உங்களுக்கு 1-2 கருத்துக்களை இந்த மேடையில் போதுமான பணிவுடன் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும்
வெற்றி கொண்டாடப்பட வேண்டும். வெற்றி வெளிச்ச மழையில் நனையும். ஆனால் தோல்வி அடைந்தவர்களுக்கு வரலாறே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டால் அதை மறைத்து விடுகிறோம். தோற்பது ஏதோ தவறு, தோற்பது ஒரு பாவம் என்கிற மனநிலை இருக்கிறது. தோல்வி சகஜம் என்கிற மனநிலை வர வேண்டும். கீழே விழாமல் நடக்க பழகிய குழந்தை என்று யாருமே இல்லை. தோற்காமல் ஜெயித்தவர்கள் என்று யாருமே இல்லை. ஆனால் நம்முடைய கல்வி நிலையங்களில் தொடர்ந்து வெற்றியை மட்டுமே நோக்கி வெளிச்சம் வீசப்படுவதால் தோல்வி அடைந்தவர்கள் தடுமாறி விடுகிறார்கள். தோல்வியை வெளியே சொல்ல கூச்சப்படுகிறார்கள். தோல்வி சகஜம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஜித் தெலாங்ஜி என்கிற ஒரு ஞானி இருக்கிறார். அவர் மாணவர்களை பற்றியும் இளைஞர்களை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறார். ஒரு நாள் நான் அவரை சந்தித்து அளவலாவுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு கருத்தை சொன்னார். இன்றைய இளைஞர்களுக்கு விட்டமின் என் குறைந்திருக்கிறது என்று சொன்னார். அது என்ன விட்டமின் என்? நம்ம விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் சயின்ஸ் புக்ல. அது என்ன விட்டமின் என்? நானே அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் விட்டமின் என்னா என்ன? விட்டமின் என் என்றால் விட்டமின் நோ. நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மா எல்லாம் நமக்கு பாசத்தை பொழிவாங்க. மாமா மாமி, தாய் மாமா, அத்தை எல்லாரும் அன்பை பொழிவார்கள். கேட்டதெல்லாம் குடும்பத்தில் கிடைக்கும். நோட்புக் வேணுமா கிடைக்கும், போன் வேணுமா கிடைக்கும், டூ வீலர் வேணுமா கிடைக்கும். நீங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் எஸ் 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 என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். உங்கள் காதுகளில் ஆம், எஸ் 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 என்ற வார்த்தைகளே ஒலித்து எதிரொலித்து கொண்டே இருக்கும். ஆனால் வெளி உலகம் நோக்களால் நிரம்பியது. நோ பார்க்கிங் டு நோ வேக்கன்சி. வெளியே உலகம் இல்லைகளால் நிரம்பியது. இந்த உலகம் வீட்டின் குடும்ப கதகதப்பில், அன்பின் அரவணைப்பில் இருக்கிற மாணவனோ மாணவியோ வெளி உலகிற்கு காலடி எடுத்து வைக்கிற பொழுது அவர்கள் சந்திக்கிற இல்லைகளால் நொறுங்கி விடுகிறார்கள். இதனால் சிக்கல்கள், சமூக சிக்கல்கள், குடும்ப சிக்கல்கள், எதிர்கால சிக்கல்கள். ஆக நோ என்கிற வார்த்தையை காதால் கேட்டு பழக வேண்டும். வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நமக்கு பதில் ஆம் 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 என்று கிடைப்பதில்லை. இல்லை என்பதையும் ஒரு பதிலாக ஏற்றுக்கொள்கிற பக்குவப்பட்ட மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் விட்டமின் என். தோல்வி அடைபவர்கள் ஓரத்தில் உட்கார வைக்கப்படுகிறார்கள், வெற்றி அடைபவர்கள் மேடையில் உட்கார வைக்கப்படுகிறார்கள். டாடா நிறுவனத்தில் ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருதுக்கு பேர் டேர் டு ட்ரை. அப்படின்னா துணிந்து முயற்சி செய்தவருக்கான விருது. அந்த விருது யாருக்குன்னா, யார் யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசலை கொடுத்து ஒரு புது யோசனையை சொல்லி மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கிற நிதியை வாங்கி அந்த ப்ராஜெக்டை முழுவதுமாக செய்து தோல்வி அடைந்தார்களோ அவர்களுக்கு டேர் டு ட்ரை என்கிற ஒரு விருது கொடுக்கிறார்கள். தோல்வி அடைந்தவர்களுக்கு விருது கொடுக்கிற நிறுவனம் கூட இந்தியாவில் இருக்கிறது. அந்த நிறுவனம் எவ்வளவு சிறப்பாக வளர்ந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆக தோல்வியை மறைக்க தேவையில்லை. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், சவால்கள் வரும், அதெல்லாம் சகஜம் என்று ஏற்றுக்கொண்டு நாம் நடைபழக வேண்டும். அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நிறைய பேர் நினைப்பாங்க he is born with a silver spoon என்று நினைப்பார்கள். அவர் என்ன சார் இப்படி தொட்டாரு SLV3 வெற்றி, இப்படி தொட்டாரு அக்னி வெற்றி, இந்த பக்கம் வந்தாரு பாரத் ரத்னா, இந்த பக்கம் வந்தாரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. என்ன சார் மனுஷனுக்கு உடம்பெல்லாம் மச்சம் சார், வேர்வைதான் மிச்சம். அப்துல் கலாம் அவர்கள் அக்னி வெற்றிக்கு பிறகு அந்த SLV3 வெற்றி என்று நம்ம எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, SLV3 முதல் 2 முயற்சிகளில் தோல்வி அடைந்தது. 3வது முயற்சியில் தான் SLV3 சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் 3 வெற்றி பெற்றது. அதே போல அக்னி ஏவப்படுகிற போது முதல் 2 முயற்சிகள் அவர்களால் ஏவவே முடியவில்லை, தொழில்நுட்ப கோளாறு. அது அந்த ஏவுகணைக்கு பெயர் இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல், ICBM. அதை பத்திரிகைகள் எல்லாம் எப்படி கிண்டல் அடித்தார்கள் என்றால் அது IDBM என்று சொன்னார்கள். இன்டர்மிட்டன்ட்லி டிலேட் பேலஸ்டிக் மிசைல் என்று பத்திரிகைகள் அவரை கிண்டல் அடித்தன.
அக்னி வெற்றி அடைந்த பிறகு ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் உயரமான இடத்தில் ஒரு சிம்மாசனம் போட்டு அப்துல் கலாம் அவர்கள் அமர வைக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டார். கைத்தட்ட வேண்டும் என்று பாதி மனதாக இருக்கிறவர்கள் கூட கைத்தட்டி விடலாம். பாதி கதை தான் சொல்லியிருக்கேன். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுமைக்குமான ஒரு ஏவுகணை விஞ்ஞானியாக பார்க்கப்பட்டு அவர் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி என்று எல்லோராலும் கொண்டாடப்பட்ட அந்த தருணத்தில் அப்துல் கலாம் அவர்கள் அவர் பணிபுரிந்த DRDO நிறுவனத்தின் தலைமை பதவியில் இல்லை. அப்துல் கலாம் சென்ற இடமெல்லாம் பத்திரிகை வெளிச்சங்கள், அப்துல் கலாம் அவர்களுக்கு விருதுகள். ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய சொந்த நிறுவனத்தின் தலைவராகவே இல்லை. அவர் ஒரு DRDO நிறுவனத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆய்வகங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு ஆய்வகத்தின் இயக்குனராக இருந்தார். அந்த இயக்குனருக்கு மேல் டைரக்டர் என்கிற அந்த பதவிக்கு மேல் டைரக்டர் ஜெனரல் என்கிற ஒரு பதவி இருக்கிறது. அந்த டைரக்டர் ஜெனரல் பதவிக்கு மேல் சேர்மன் DRDO நிறுவனத்தின் தலைவர் என்கிற ஒரு பதவி. இவ்வளவு வெற்றி வாகை சூடிய அப்துல் கலாம் அவர்கள் இயக்குனராக இருக்கும்பொழுது அவரை விட 2 மடங்கு பதவி உயர்வு கொண்டவர்கள் அதே நிறுவனத்தில் இருந்தார்கள். அதில் இன்னொரு ஆச்சரியம் என்றால் அப்பொழுது DRDO நிறுவனத்தின் தலைவராக இருந்தவர் ஒரு தமிழர், டாக்டர் VS அருணாச்சலம் என்ற நம்முடைய விழுப்புரத்தை சார்ந்த ஒருவர் தான் DRDO நிறுவனத்தின் தலைவராக இருந்தார். சவால் என்ன சவால் என்றால் DRDO நிறுவனத்தின் தலைவராக இருந்தவர் அப்துல் கலாம் அவர்களை விட 4 வயது இளையவர். யோசித்து பாருங்கள். இவர் டைரக்டரா இருக்கார், டைரக்டர் ஜெனரல் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அதுக்கு மேல ஒரே ஒரு விஞ்ஞானி தான் சேர்மன் ஆக முடியும், தலைவர் DRDO. அப்துல் கலாம் அவர் அந்த சேர்மன் அப்துல் கலாமை விட 4 வயது இளையவர். அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அப்துல் கலாமால தலைவர் ஆகவே முடியாது. சவால் வெளியே யாருக்கும் தெரியாது. எல்லோரும் அப்துல் கலாம் அப்துல் கலாம் என்று புகழ். ஆனால் அப்துல் கலாமுக்கு ஒரு சவால் இருக்கிறது. நாம் எல்லா பங்களிப்பையும் தேசத்திற்கு செய்திருக்கிறோம், எல்லோருக்கும் அந்த நிறுவனத்தின் தலைவராக வேண்டும். அந்த சவாலை பற்றி யோசிக்காமல் அவருடைய செயலை 24 மணி நேரமும் செய்ய ஆரம்பித்தார். அரசாங்கம் அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்தது. அவர் பதவி ஓய்வு பெற்று தமிழகத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஆவதற்கும் மனதளவில் தயாரான நேரத்தில் அரசாங்கம் சொன்னது, நாங்கள் உங்களை விடமாட்டோம், பதவி நீட்டிப்பு கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் DRDO நிறுவனத்தின் தலைவராக இருந்தவர், நான் அமெரிக்காவிற்கு மேற்படிப்புக்காக செல்ல வேண்டும், செபாட்டிக்கல் போக வேண்டும் என்று சொன்னபோது அரசாங்கம் கேட்டது, உங்கள் பதவிக்கு யாரையாவது நீங்கள் நியமிக்க வேண்டுமே. அவர் அப்படி நியமித்தவர் தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். ஒரு மனிதனுடைய தியாகம், ஒரு மனிதனுடைய வெற்றி, ஒரு மனிதனுடைய வேர்வை எல்லாம் சேர்ந்துதான் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருகிறது. சவால்கள், பிரச்சனைகள் எப்போதும் இருக்கும். எனக்கும் சில பிரச்சனைகளை நான் சந்திச்சேன். இந்த தருணத்தில் அதையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வட சென்னையின் ஒரு குடிசை பகுதியில் பிறந்து வளர்ந்த கால் சட்டை சிறுவன். இப்போ உங்களுக்கு முன்னாடி கோட்டெல்லாம் போட்டு நின்று இருக்கேன். ஒரு காலத்தில் கோட்டு போடுறது என் கனவா இருந்தது. அப்போ மிகவும் சிரமப்பட்டு ஒரு அரசாங்க பொறியியல் கல்லூரியில் எனக்கு BE படிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்றால் எனது வீட்டினுடைய சூழல் அப்படி. அப்போ எனக்கு அரசாங்கத்தில் வசூலித்த கட்டணம் எவ்வளோன்னா 2500 ரூபாய். என்னுடைய அம்மா அப்பா எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி அவர்களால் புரட்ட முடிந்த தொகை எவ்வளோ தெரியுமா? 500 ரூபாய். மீதி 2000 ரூபாய் என்கிட்ட காசு கிடையாது. ஃபீஸ் கட்டி ஆகணும். வெளியெல்லாம் லட்சக்கணக்கில் ஃபீஸ் மற்ற தனியார் கல்லூரிகளில். அப்போ ஒரு அண்ணன், நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்த ஒரு அண்ணன் 2000 ரூபாவை கொடுத்து, தம்பி நீ இதை வச்சுக்கப்பா, ஃபீஸ் கட்டிக்கான்னு சொன்னார். அந்த ஒரு நல்ல உள்ளத்தினுடைய அன்பு, அரவணைப்பு ஒரு விஞ்ஞானியை உருவாக்கி இருக்கிறது. இதே அன்பை நாம் எல்லோருக்கும் தர வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஃபீஸ் கட்டி காலேஜில் போயிட்டேன். காலேஜில் போனால் செலவு இருக்கும் இல்லையா? இன்ஜினியரிங் காலேஜில் வேலூர் தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரியில் நான் படித்தேன். புக்கு வாங்க காசு கிடையாது. லைப்ரரியன் எனக்கு ரொம்ப அன்பா எவ்வளவு முடியுதோ
அந்த ரூல்ஸுக்கெல்லாம் அந்த விதிமுறைகளை எல்லாம் மீறி எனக்கு புத்தகம் கொடுப்பாங்க. அப்போ கூட சில புத்தகங்கள்லாம் லைப்ரரியில எல்லாம் வெளியே வாங்கணும். இன்ஜினியரிங் புத்தகங்கள்லாம் ரொம்ப விலை அதிகம், நம்மளாலாம் முடியாது. என்ன பண்ணுவோன்னா, என்னை மாதிரி மாணவர்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு சப்ஜெக்டுக்கு புக்கு வாங்குவோம். இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு சப்ஜெக்ட்லையும் 5 யூனிட் இருக்கும். யூனிட் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாங்கன்னா, ஒரு 4-5 சாப்டர் சேர்ந்தது ஒரு யூனிட். அந்த மாதிரி 5 யூனிட் சேர்ந்தது தான் ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடம். நாங்கள் என்ன பண்ணுவோம், 5 பேர் எங்களுக்கு கையில் இருக்கிற காசை போட்டு, ஒரு சேர்த்து வச்ச காசெல்லாம் போட்டு புக்கு வாங்கி என்ன பண்ணுவோம் தெரியுமா? புக்கை கிழிச்சிருவோம். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 5 வரைக்கும் 5 பாகமாக பிரிச்சிருவோம். நான் யூனிட் 1 படிக்கும்போது என் ஃப்ரெண்டு யூனிட் 2 படிப்பான், இன்னொரு ஃப்ரெண்டு யூனிட் 5 படிப்பான். நான் யூனிட் 1 படித்து முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து யூனிட் 2 வாங்கி நான் படிப்பேன். இப்படி புத்தகத்தை கிழித்து மாற்றி மாற்றி படித்து விட்டு விஞ்ஞானியாக உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். பிடெக் வரைக்கும் தான் கஷ்டப்பட்டு படித்தேன். எம்டெக் பிஹெச்டிலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னை தத்தெடுத்து கொண்டு எனக்கு விமான டிக்கெட் கொடுத்து என்னை படிக்க வைத்து அழகு பார்த்தது. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் பிடெக், எம்டெக், எம்பிஏ, பிஹெச்டி நீங்கள் என்ன படித்து கிழிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நான் படிச்சுலாம் கிழிக்கலப்பா, கிழிச்சிட்டு அப்புறமா தான் படித்தேன். வாழ்க்கையில் சவால்கள் வரும், மேற்கொள்ள வேண்டும். என்னுடைய அப்பா அப்பப்போ சொல்லுவார், அடிக்கடி சொல்ற ஒரே வாசகம் இதுதான், போராட்டம் இல்லாமல் யார் ஆட்டமும் முடிவதில்லை. எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு ஒரு போராட்டம், அரசியல் தலைவர் அவர்களுக்கு போராட்டம், விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகளுக்கு என்று போராட்டம், கல்லூரி நடத்துபவர்கள் அவர்களுக்கு என்று போராட்டம். போராட்டம் இல்லாமல் யாராட்டமும் முடிவதில்லை. நான் சொன்ன இப்படி எனக்கு நிறைய பேர் உதவி செய்தார்கள். நாம் நரம்பு தெரிக்கிற வேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் ஒரு நிமிடம் நின்று நமக்காக மற்றவர்கள் செய்கிற தியாகங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என்னை பற்றி சொன்னார்கள், நான் இமயமலை சாகசத்தில் பங்கேற்றேன் என்று. நான் 14,000 அடி உயரத்திற்கு ஏறினேன். அது ஒரு 12 நாள் பயணம். ஏறக்குறைய ஒரு 20 பேர் நாங்கள் ஏறினோம், ஆண்களும் பெண்களுமாக குழுவாக ஏறினோம். 14,000 அடி உயரத்தில் நாங்கள் தங்கின இடம் ஒரு டென்ட் அமைத்து தங்கினோம். எங்கு பார்த்தாலும் பனி. நான் நினைத்தேன், டில்லி பாபு, நீ உன் வாழ்வின் உன்னதமான நிமிஷங்களை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய், இதை நீ ரசித்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு என் மனசுல சொல்லிக்கினேன். ஆனா அங்க போனா குளிர்னா குளிர், அப்படிப்பட்ட குளிர், -10 டிகிரி. குளிர சமாளிச்சிடலாம். இந்த அரங்கத்தில் இருக்கிற ஆக்சிஜனின் அளவை விட 14,000 அடி உயரத்தில் ஆக்சிஜனின் அளவு ஏறக்குறைய இங்கிருப்பதை விட 40% குறைவாக இருக்கும். இப்போ இங்க ஒரு தடவை நம்ம மூச்சை இழுத்தோம்னா நம்ம நுரையீரலுக்கு செல்லுகிற ஆக்சிஜன் அளவு எவ்வளவோ அதே அளவு ஆக்சிஜனை நுரையீரலுக்கு செலுத்த அங்கே நீங்க 1.5 மடங்கு மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுப்பது உங்களுக்கு சிரமம். ரொம்ப திக்கான பிளாங்கெட்லாம் போட்டுட்டு மேனேஜ் பண்ணலாம்னு நினைப்பீங்க, முடியவே முடியாது. எந்த பிளாங்கெட்டும் அங்கே மேனேஜ் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்லீப் பேக்னு ஒரு பேக் கொடுப்பாங்க, தூக்க பைன்னு சொல்லிக்கலாம். ஸ்லீப் பேக் பார்க்காதவங்களுக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இந்த பிளேசர்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு ஒரு கவர் இருக்கும் தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா? பிளேசரை ஹேங்கரில் போட்டுட்டு ஜிப்பு போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்லீப் பேக் அதே தான். பிளேசருக்கு பதில் நீங்க உள்ள போயிட்டு ஜிப்பு போட்டுக்கணும். நானும் நினைச்சேன், நல்லா திக்கான ஸ்லீப் பேக், நைட் நல்லா இந்த வாழ்வின் உயரமான தருணங்களை அனுபவிக்கலாம்னு உள்ள ஸ்லீப் பேக் உள்ள போட்டு ஜிப்பை மூடின பிறகு என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்சம் சில நிமிஷம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? மூச்சு முட்ட ஆரம்பிச்சது. மூச்சு முட்ட ஆரம்பிச்சோன்னா வழக்கமா எல்லாரும் பண்ணுவாங்க, அதுலயும் நாங்கெல்லாம் இன்டெலிஜென்ட் சயின்டிஸ்ட் ஆச்சே, என்ன பண்ணுவோம்? ஜிப்பு வேகமா திறக்க மாட்டோம், மெதுவா திறப்போம். ஜிப்பை மெதுவா திறந்தா கொஞ்சம் காத்து வரும், மூச்சு விடலாம். காத்து வந்தது, -10 டிகிரி. திரும்ப இன்டெலிஜென்ட் சயின்டிஸ்ட் ஆச்சு, என்ன பண்ணுவோம்? வேகமா மூடும். யூ நோ வாட் ஐ டிட் த ஹோல் நைட்?
ஜிப் அப் ஜிப் டவுன், ஜிப் அப் ஜிப் டவுன். இப்போ 14,000 அடி உயரம் கடந்தேனே. ஆனா அன்னைக்கு நைட்டு நான் பட்ட பாடு, ஒரு இரவு 14,000 அடி உயரத்தில் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே நான் போராடி கொண்டிருந்தேனே. 365 நாட்களும் நம்முடைய பணிமனையில் தங்களது உயிரை மட்டுமல்ல நமது உயிரையும் போராட பாதுகாக்க துப்பாக்கி ஏந்தி குடும்பத்தை விட்டு, இன்டர்நெட்டை விட்டு, வாட்ஸ்அப்பை விட்டு, ஃபேஸ்புக்கை விட்டு, தொலைக்காட்சியை விட்டு, திரைப்படங்களை விட்டு, கூகுளை விட்டு போராடி கொண்டிருக்கிற நமது வீரர்களுக்கு அவர்களுடைய தியாகங்கள் நமக்கு கிடைக்கிறத டச் ஸ்கிரீன் தொடுதிரை சுதந்திரம் என்பது அவர்கள் ரத்தத்தை உருக்கி கொடுக்கிற சுதந்திரம் தான். நாம் இப்படி தொடுதிரையில் செலவழித்து கொண்டிருக்கிற நமது சுதந்திர நிமிஷங்கள் என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். தலைவர்களின் தியாகங்கள். 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடினோம். எத்தனை தலைவர்கள் இறந்தார்கள், எத்தனை தலைவர்கள் தடியடிப்பட்டார்கள். இந்த கொடி மரம் ஒரு மரமாக வளர்ந்ததற்கு சிந்தப்பட்ட ரத்தம் எத்தனை லிட்டர் என்பதை யோசித்து பாருங்கள் என் அன்பு நண்பர்களே. பலரினுடைய தியாகம். இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா தெரிகிறது? உங்களுடைய அம்மா அப்பாவினுடைய முகம்தான் எனக்கு வருது. நீங்கள் இங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய பெற்றோருடைய தியாகம், அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய வேர்வையின் வடிவம், அதனுடைய பலன்தான் நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அம்மாவை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வடசென்னையின் குடிசை பகுதியில் பிறந்தேன் என்று சொன்னேன். அது எப்படின்னா, அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத பகுதி. வீட்டில் கரண்ட் கிடையாது. நான் பொறியியல் 1ஆம் ஆண்டு வரைக்கும் மண்ணெண்ணெய் விளக்கில் தான் படித்தேன். வீட்டில் டாய்லெட் கிடையாது. ஒரு அவசரம்னா மைதானத்துக்கு ஓடணும். எந்தவித அடிப்படை வசதிகளுமற்ற சூழலில் தான் ஒரு கால் சட்டை சிறுவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி 360 டிகிரி கோணங்களிலும் இல்லாமைகளும் இயலாமைகளும் ஏளனங்களும் நமுட்டு சிரிப்புகளுமே என்னை சுற்றி பார்த்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த நிலையில் எல்லாவற்றையும் உடைத்து எரிந்துவிட்டு ஒரு இராணுவ விஞ்ஞானியாக என்னால் சாதிக்க முடிந்ததெனில் உங்களாலும் சாதிக்க முடியும். படிக்கிறதுக்கு ஒரு மாணவனுக்கு அடிப்படை தேவை வெளிச்சம். எங்க வீட்டில் கரண்ட் கிடையாது. எங்க வீட்டில் மட்டும் இல்லை, எங்க பகுதியிலேயே கரண்ட் கிடையாது. அப்போ மண்ணெண்ணெய் விளக்கில் படிக்கும்போது நான் ரொம்ப பெரிய அறிவாளிலாம் கிடையாது. நான் நிறைய நேரம் படிப்பேன். நான் அந்த மண்ணெண்ணெய் விளக்கு பயன்படுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதில் ஒரு குடுவையில் மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்க, மேலே சிம்னி இருக்கும், அந்த கண்ணாடி பகுதி இருக்கும். அதில் அந்த குடுவையில் எவ்வளோ மண்ணெண்ணெய் இருக்கோ அது வரைக்கும் தான் விளக்கு எரியும். இப்போ நம்ம டியூப் லைட்லாம் போட்டால் எப்போ முடியும்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. நம்ம எப்போ ஆஃப் பண்ணுறோமோ அப்போ தான் டியூப் லைட் முடியும். இது மண்ணெண்ணெய் விளக்கு அது முடியும் போது நம்ம படிப்பை முடிச்சிடணும். அது அம்மா கிட்ட சொன்னேன், இல்லைம்மா எனக்கு நிறைய படிக்கணும், அது அப்பப்போ விளக்கு அணைஞ்சிருது. நீங்கள் யோசிக்கலாம், என்ன சார் நீங்கள் விளக்கு அணைஞ்சிருந்தா திரும்ப விளக்கை பொருத்திக்க வேண்டியதுதானே, இது என்ன பெரிய ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனா? யோசித்து பாருங்க. விளக்கு அணைந்து விட்டால் வீடு முழுவதும் கும்மிருட்டாயிடும். சிம்னி எப்போ ரொம்ப சூடாக இருக்கும், அது தொட்டு எடுத்தீங்கன்னா உங்களால் பிடிக்க முடியாது. இருட்டில் தெரியாமல் உடைச்சிட்டிங்கன்னா சிம்னி வாங்குறதுக்கு 1 வாரம் ஆகும், காசு கிடையாது. இதனால் படிப்பு தடைபட்டது. என்னுடைய அம்மா கிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரிம்மா எனக்கு ரொம்ப நேரம் படிக்கணும், இன்ஜினியரிங்லாம் இந்த மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் படிக்க முடியாது, நிறைய படிக்கும். அதுவும் நான் தமிழ் மீடியத்திலே படித்த ஆள், எல்லாம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட். இப்போ என்னுடைய அம்மா தான் நான் பார்த்த முதல் விஞ்ஞானி. என்ன சார் பண்ணாங்க? ஏதாவது சோலார் லைட்டு உருவாக்குனாங்களா? இல்லை ஜீபூம்பா அப்படின்னா எரியிற மாதிரி ஒரு விளக்கை உருவாக்குனாங்களா? ஒன்றும் பண்ணல. ரொம்ப பிராக்டிக்கல், நடைமுறைக்கு ஒத்து வருகிற ஒரு செயலை செஞ்சாங்க. குடும்ப செலவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு இன்னொரு விளக்கு வாங்கினாங்க. இப்போ 2 விளக்கு இருக்கு. 2 விளக்குலயும் மண்ணெண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு விளக்கை பொருத்தி நான் படிப்பேன். மண்ணெண்ணெய் விளக்கு எப்பவுமே அணையும் போது ரொம்ப பிரகாசமாக எரியும், பட் பட்டுன்னு சத்தமும் கேட்கும். அதுதான் எனக்கு சிக்னல். அந்த சிக்னல் கிடைக்கும் போது பக்கத்தில் இருக்கிற விளக்கை நான் பொருத்தி வச்சுக்குவேன். இந்த விளக்கு எரியும், இந்த விளக்கு அணைஞ்சிரும். இந்த விளக்கு அணையிற தருவாயில் அந்த விளக்கோட சூடு குறைஞ்சிருக்கும்.
அதை நான் திரும்ப பொருத்திக்கலாம். இப்படி விளக்கை மாற்றி 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 வைத்து படித்த மாணவன் நான். சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் எதுவும் தடையில்லை. எதையும் சாக்கே சொல்ல மாட்டோம், சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம். நம்ம சாதிக்கணும்னு நினைச்சிட்டோம்னா சாதித்து கொண்டே இருக்கலாம். அப்படி பொறியியல் படிப்பை முடித்த பிறகு நான் ஒரு புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. எப்பவுமே நம்ம சிலபஸை விட்டு எவ்வளவு அதிகமாக வெளியே இருக்கிற புத்தகங்களை படிக்கிறோம் என்பதுதான் நமது வாழ்வின் உயரத்தையும் நமது வாழ்வின் விசாலத்தையும் நமது வாழ்வின் வெற்றிகளையும் தீர்மானிக்கிறது. சிலபஸ் எல்லாரும் படிப்பாங்க, சிலபஸுக்கு வெளியே நீங்க எவ்வளவு படிக்கிறீங்கன்றதுதான் உங்களுடைய வெற்றியினுடைய வீச்சு. அப்போ ஒரு புத்தகத்தை நான் எடுத்து படித்தேன். எப்பவுமே புத்தகத்தை நம்ம புரட்டுவோம் இல்லையா, அந்த புத்தகம் என்ன புரட்டி போட்டுச்சு. நான் படித்த புத்தகத்தின் பெயர் அக்னி சிறகுகள். எழுதியவர் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம். அந்த புக்கு அட்டையை அவரே திரும்ப திரும்ப பார்க்குறேன், புத்தகத்தை படிக்கிறேன். தலைவர் அருமையா எழுதியிருந்தார் புத்தகத்தை. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் கண்டிப்பாக அப்துல் கலாமை போல ஒரு இராணுவ விஞ்ஞானியாக மாற வேண்டும். முடிவு. படிச்சது தமிழ் மீடியம், இருக்கிற சிச்சுவேஷன் இப்படி, எதை பத்தியும் கவலை கிடையாது. அதற்காக போராடி அட்டப்படத்தில் அப்துல் கலாமை பார்த்த நான் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதிய தேர்வில் எழுதி தமிழகத்திலிருந்து 7 பேர் விஞ்ஞானியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நான் சார்ந்திருக்கிற சென்னையிலிருந்து 2 பேர் விஞ்ஞானியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த 2 பேரில் நானும் ஒருவன். யார அட்டப்படத்தில் பார்த்தோனோ நான் இப்ப அப்துல் கலாம் அவர்கள் பணிபுரிந்த அதே ஆராய்ச்சி கூடத்தில் விஞ்ஞானியாக போய் நிற்கிறேன். ஒரு புத்தகம் உங்களை மாற்றி போடும், ஒரு புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும். அப்படி புரட்டி போடப்பட்ட ஒரு கால் சட்டை, எளிமையான கால் சட்டை சிறுவன் தான் நான். இந்த அற்புதமான தருணத்தில் என்னுடைய வழிநடுக, என்னுடைய வாழ்க்கை பயணத்தின் வழிநடுக எனக்கு பூச்சொரிந்த நல்ல உள்ளங்களையும் எனக்கு ஆதரவு நல்கிய அன்பு நெஞ்சங்களையும் நான் நினைவில் கொள்கிறேன். முன்னெல்லாம் வாழ்க்கையில யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அதற்கு சில விளக்கங்களை சொல்லுவாங்க. லிட்ரேட் இல்லிட்ரேட் அப்படின்னு பிரிவினை இருந்தது. கற்றோர் கல்லாதார். படிக்கலைன்னா வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது, நீங்க படிச்சா ஜெயிச்சிடலாம், அது ஒரு காலகட்டம். பிறகு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ டெஃபினிஷன் மாறுச்சு. படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் அப்படின்ற டெஃபினிஷன் மாறுச்சு. மெத்த படித்திருந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம், படித்திருந்தால் சிரமம். இப்போ எல்லாருமே மெத்த படித்து விட்டார்கள். ஒவ்வொரு வீட்லயும் இன்ஜினியர் இருக்கிறார், ஒரு பக்கத்து தெருவிலையும் டாக்டர் இருக்கிறார், ஒவ்வொரு தெருவிலையும் MBA கிராஜுவேட் இருக்கிறார். எல்லோருமே மெத்த படித்தவர்களாக மாறிவிட்ட சூழலில் வெற்றி யாருக்கு தேடி வருகிறது என்றால், யார் புதுமையாக சிந்திக்கிறார்களோ அவர்களை தேடி வெற்றி வருகிறது. இன்னோவேட்டிவாக சிந்திக்க தெரிந்த ஒருவனை நோக்கித்தான் வெற்றி வருகிறது. எவ்வளவு படிப்பு படித்திருக்கட்டும், புதுமையாக உங்களால் சிந்திக்க முடிந்தால் உலகம் உங்கள் காலடியில். இப்படி புதுமையாக சிந்திப்பவர்களை DRDO அழைக்கிறது. DRDO டேர் டு ட்ரீம் என்கிற ஒரு போட்டியை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. துணிந்து கனவு காணுங்கள் என்கிற தலைப்பில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய லோகோ, முகம்தான் அவர்களுடைய அதனுடைய லட்சணையாக இருக்கிறது. அதில் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். உங்களிடம் ஒரு புதிய யோசனை இருந்தால் விண்ணப்பிக்கலாம். படித்திருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. 18 வயசுக்கு மேல இருந்த யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அதுல கல்வி தகுதின்னு ஒரு காலமே கிடையாது. அந்த யோசனை சிறப்பா இருந்ததுன்னா DRDO உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு தரும். அந்த யோசனையை எங்களது விஞ்ஞானிகள் உங்களோடு ஒன்றாக பணிபுரிந்து அந்த யோசனையை மைண்ட் டு மார்க்கெட் என்று சொல்வார்கள். உங்கள் சிந்தனையிலிருந்து அதை ஒரு படைப்பாக அவர்கள் மாற்றுவார்கள். இதே நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய யோசனைக்கு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பரிசு. பிறகு உங்களுடைய யோசனையை நமது விஞ்ஞானிகளும் உங்களோடு கரம் கோர்த்து உங்களுடைய சிந்தனையை மனிதருக்கு, இந்தியர்களுக்கு பயன்படுகிற ஒரு படைப்பாக மாற்றுவார்கள். இப்ப நீங்கெல்லாம் கல்லூரியில
பயிலும் மாணவ மாணவிகள், இது ஒரு அற்புதமான தருணம் இந்த காலகட்டம். ஏன்னா இந்தியாவில் 2 மாநிலங்கள் மட்டும்தான் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் என்கிற திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு தொழிலக தடம் என்று தமிழில் சொல்லிக்கலாம். டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம், 2வது மாநிலம் நமது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு நகரத்துக்கு அந்த வாய்ப்பு இல்லை. 5 சிறு மற்றும் குறு நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த டிஃபென்ஸ் காரிடார் திட்டத்தின் கீழ். சென்னை, திருச்சி, சேலம், ஹோசூர், 5வதாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த கோயம்புத்தூர். இந்த 5 நகரங்களில் ஆயிரக்கணக்கான கோடிகள் முதலீடாக திட்டமிடப்பட்டிருக்கின்றன. சில 100 கோடிகள் ஏற்கனவே முதலீடு செய்யப்பட்டு விட்டன. இங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் துறை, கூடுதலாக சிறு குறு மற்றும் பெரு தொழில் துறைகள், ஸ்மால் மீடியம் அண்ட் மைக்ரோ அண்ட் கார்பரேட்ஸ், இவர்கள் எல்லாம் தொழில் துவங்க ஏதுவான திட்டங்கள் இங்கே இருக்கிறது. அதற்கு ஏதுவான தொழில்துறை கட்டமைப்பு வசதிகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்னும் சில ஆண்டுகளில் இந்தியாவிற்கான பாதுகாப்பு தளவாடங்கள் எல்லாம் இந்தியர்களாலேயே செய்யப்படக்கூடிய சூழலில், அதிலும் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், தமிழ்நாட்டிலிருந்து பெரும்பாலான பாதுகாப்பு தளவாடங்களை நமது இளைஞர்களும் யுவதிகளும் தங்களுடைய சொந்த கரங்களால், தங்களது மூளையால் செய்ய போகிறார்கள். அதில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அதில் பொறியாளர்கள், அறிவியல் பட்டதாரிகள், மேலாண்மை பட்டதாரிகள் என்று பலருக்குமான பங்கு இருக்கிறது. நீங்கள் அதில் களமாடி வாகை சூடி வெற்றி பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம 2-3 விஷயத்தை பார்த்தோம். கடைசியா நம்ம பார்த்த விஷயம், எல்லோருமே மெத்தப்படுத்தி விட்ட காலத்தில் புதுமை செய்பவர்களுக்கு வெற்றி. அதற்கு முன்பாக பார்த்தோம், நமக்காக பலர் தியாகம் செய்திருக்கிறார்கள். நம்முடைய பரபரப்பான பயணத்தில் 1 நிமிடத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் சிந்திய கண்ணீரை, அவர்கள் சிந்திய இரத்த துளியை, அவர்கள் செய்த தியாகங்களை யோசித்து பார்த்தால் நாம் இன்னும் வீறு கொண்டு நம்முடைய பயணத்தை வீரியமாக நம்மால் நடத்த முடியும் என்று பார்த்தோம். பிறகு தோல்விகளும் சவால்களும் சாதாரணமானவைதான். தோல்வியை ஒளித்து வைக்க தேவையில்லை. தோல்வி அடைந்தவர்கள் எல்லாம் வெற்றி வீரர்களாக வெற்றி சிறந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம். கடைசியாக ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலான்னு விரும்புகிறேன். ஒரு ப்ரொஃபஸர் இந்த சோதனையை பண்ணாராம். ஃப்ராக், ஒரு தவளையை எடுத்து, சில பேர் அதை தவக்கலை அப்படின்வாங்க இல்லையா லோக்கல்ல, ஒரு தவளையை எடுத்து சூடான தண்ணியில போட்டாராம். தவளை என்ன பண்ணியிருக்கோம்? உடனே துள்ளி குதிச்சு அந்த சூடான தண்ணியிலிருந்து வெளியே வந்துருச்சான். அது அந்த ப்ரொஃபஸர் அதே தவளையை திரும்பவும் பிடிச்சி ஒரு வானலியில சாதாரண தண்ணியை ஊற்றி அந்த தவளையை போட்டாராம். அந்த தவளை என்ன பண்ணியிருக்கோம்? வெளியே வந்திருக்காதுன்னு ஒன்று, அந்த தண்ணியில டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுதான். ஏன்னா தண்ணி சூடு இல்லைல்ல, நல்ல தண்ணியில், அது நார்மலான தண்ணி, சாதாரண நீரை அது விரும்பும். பாதி கதை தான், இன்னும் கதை இருக்கு. இந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணாரு, அந்த வானலியை அப்படியே தூக்கி ஸ்டவ்ல வச்சாராம். உள்ள தவளை ஒரு குத்துப்பாட்டை பாடின்னு டான்ஸ் ஆடின்னு இருக்கு. இவர் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்ல தீய பொறுத்துறாரு. இப்ப தவளை என்ன பண்ணும்? இன்னும் பாட்டு பாடின்னு தான் இருந்தது. வெப்பநிலை, தண்ணீரின் வெப்பநிலை உயர்கிறது. இப்ப என்ன பண்ணிருக்கோம்? தவளை
குதிக்கணும் இல்லையா? குதிக்கல. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? தி frog was cooked to death, my dear friends. அந்த தவளை அந்த நீரில் வெந்து செத்தது நண்பர்களே. எப்படி சார்? அதே தவளைய வெந்நீர்ல போடும்போது குதிச்சு வந்த அந்த தவளை தானே இது. அதே தவளை தான். உங்க சூழ்நிலை மாறுறது தெரியாம இருந்தா, அந்த கதகதப்புல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக், இன்னும் கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப், இன்னும் கொஞ்ச நேரம் சோசியல் மீடியா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன என்ன அவசரம், என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். இப்படித்தான் நமது நேரத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து நேரம். 60 ஆண்டோ 65 ஆண்டோ 70 ஆண்டோ, ஒரு நாள் நமக்கு பதிலாக ஒரு டோம் ஸ்டோன் தான் இருக்கும். டில்லி பாபு பிறந்த ஆண்டு ஒரு 4 டிஜிட், இறந்த ஆண்டு ஒரு 4 டிஜிட், அதுக்கு நடுவுல ஒரு டேஷ். பாத்தீங்களா எவ்வளவு கொடுமை? பிறந்த ஆண்டுக்கு 4 இலக்கம், இறந்த ஆண்டுக்கு 4 இலக்கம். இந்த 2 வருஷத்துக்கு நடுவுல நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு டேஷ், ஒரு வெற்றிடம். மேத்தமேட்டிக்ஸ்ல மைனஸ் சைன். நாம் வாழ்கிற வாழ்க்கை வெற்று வாழ்க்கையா? நமது வாழ்க்கை ஒரு மைனஸ் சைனா? இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. நமது தேசம் உங்களை போன்ற இளைஞர் யுவதிகளை நம்பித்தான் இருக்கிறது. ஏறக்குறைய 700-800 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களிடமிருந்து அடிமைப்பட்ட இந்தியா இன்று பல துறைகளில் முன்னிலை பெற்று வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் 193 நாடுகள் இருக்கின்றன. அந்த 193 நாடுகளில் வெறும் 7 நாடுகளிடம்தான் நவீன போர் விமானத்தை வடிவமைக்க கூடிய தொழில்நுட்பம் இருக்கிறது. அந்த 7 நாடுகளில் நமது இந்தியாவும் ஒன்று. உலகத்தின் 6 நாடுகள் தான் சந்திரனுக்கு விண்கலம் அனுப்பி இருக்கின்றன. 6ல நம்மளும் ஒருத்தர். உலகத்தின் 5 நாடுகளிடம்தான் பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி இருக்கிறது. இந்தியாவோடு 5 ஆனோம். அந்த 5 பேர்ல நம்மளும் ஒருத்தர். உலகத்தின் 4 நாடுகள் தான் செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்பி இருக்கின்றன. அந்த 4 நாடுகளில் நமது பாரதமும் ஒன்று. உலகத்துல ஒரே நாட்டுக்கிட்ட தான் உலகத்திலேயே வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணை இருக்கிறது. ஒரு நாடுல 2 நாடுன்னு சொல்லிக்கலாம், நமக்கு கூட்டா ஒரு நாடு இருக்கு. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்த பிரம்மோஸ் ஏவுகணை தான் இன்றைய தேதியில் உலகத்தில் மனிதனால் படைக்கப்பட்ட மிக வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணை. அந்த ஏவுகணை எவ்வளவு வேகமா செல்லும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு அரை நிமிஷம் ஒரு பரிசோதனை பண்ணலாம். நான் சயின்டிஸ்ட் இல்லையா, ஒரு பரிசோதனை பண்ணிட்டு போறேன். உங்க காதை தொடச்சிக்குங்க. நான் இப்ப ஒரு வார்த்தை சொல்லுவேன், வணக்கம்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தை அந்த ஒலிபெருக்கியிலிருந்து உங்க காதுக்கு எவ்வளவு நேரத்துல வந்து சேருதுன்னு நீங்க சொல்லணும். சரியா? ரெடின்னு சொல்லவங்களாம் கையை தூக்கி காட்டுங்க. நிறைய பேர். அப்ப யாரும் தூங்கலையா? பரவாயில்ல. சரி, 3, 2, 1 வணக்கம். எவ்வளவு நேரத்துல வந்தது? இப்படியா? fraction of the second. அந்த வார்த்தை இந்த ஒலிபெருக்கியிலிருந்து கிளம்பி ஒரு வேகத்துல உங்க காதுக்கு வந்திருக்கல, ஒரு ஸ்பீட்ல வந்திருக்கல. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை அந்த வார்த்தை எவ்வளவு வேகமாக வந்ததோ அதை விட 3 மடங்கு வேகமாக பறக்கக்கூடியது. அதை வடிவமைத்து உருவாக்கிய பிரம்மோஸ் பிதாமகன் டாக்டர் சிவதானு பிள்ளை தமிழகத்தை சார்ந்தவர், தமிழ் வழியில் படித்தவர் என்பது கூடுதல் சிறப்பு. என் அன்பு மாணவ செல்வங்களே, நசிந்து போகாத நம்பிக்கைகளோடு, தீர்ந்து போகாத திறமைகளோடு, வாளேந்தி கவசமேந்தி எல்லா சவால்களையும் போராடி நாம் வாகை சூடுவோம். உள்ளுக்குள் உழல்கின்ற உங்கள் கற்பனைகள் உயிர் பெறுக, சொல்லுக்கு சிக்காத உங்கள் சொப்பனங்கள் மெய்ப்படுக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.